ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு பாக்ஸ் ஆஃபீஸ். ஒவ்வொரு வீக்கும் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ தான் நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸில் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இந்த வீக் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம பார்க்க போகிற படம் பசூகா. டீனோ டென்னிஸ்னுடைய டைரக்ஷனில் மம்முட்டி கௌதம் வாசுதேவ் மேனனுடைய நடிப்பில் வெளிவந்து வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் பசூகா. பசூகா படத்தினுடைய டைரக்டர் டீனோ டென்னிஸ் அண்ட் படத்தினுடைய எடிட்டர் நிஷாந்த் மற்றும் பிரபாகர் அண்ட் படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபர் நிமிஷ் ரவி, படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் சையத். படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறவங்க மம்முட்டி, கௌதம் வாசுதேவ் மேனன் மற்றும் பலர். படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி பற்றி சொல்லணும்னா, ஒரு கண்டினியூஸாக வந்து ஒரு சில திருட்டுகள் வந்து நடக்குது. இது யார் பண்ணியிருப்பா அப்படின்றதுக்காக ஒரு ஃபாரன்சிக் அவங்க இன்ஸ்பெக்டர் வந்து வர வைக்கிறாங்க, இன்வெஸ்டிகேஷன் டீம். அதுக்கப்புறமா அதில் கிடைக்கக்கூடிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எங்கே கொண்டு போகுதுன்றதான் படத்தினுடைய மீதி கதை. ஸோ படத்தில் வந்து ஒரு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடியவராக வந்து கௌதம் வாசுதேவ் மேனன் இருப்பாங்க. அவங்களும் அவங்களுடைய டீமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே நிறைய திருட்டுகள் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த திருட்டுக்கள் அப்படின்றத தாண்டி ஒரு ராபரி அப்படின்னு சொல்லலாம். அதுவும் ஒரு கோவிலில் போய் ரொம்ப விலை மதிப்பில்லாத பொருட்கள் பக்கத்துலேயே இருந்தாலும் அதை விட்டுட்டு சில, அதாவது ஒர்த் வைஸ் கம்மியாக இருக்கக்கூடியது சில, அதே போல் ஒரு டீம்னுடைய கப்பு, விக்ட்ரி வின் பண்ண கப்பு, இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இதை நோக்கி போகுது, எதுக்காக இப்படி பண்ணணும் அவங்க அப்படின்ற மாதிரி இவங்க இன்வெஸ்டிகேஷன் கொண்டு போகிறாங்க. பட் அதுக்கான க்ளூ எதுவுமே கிடைக்காம இருக்குது. ஸோ அப்போ வந்து ஃபாரன்சிக் ஆஃபீஸரை வச்சு கொஞ்சம் இது ட்ரை பண்ணலான்றதுக்காக கௌதம் வாசுதேவ் மேனனுடைய டீம் வந்து ஃபாரன்சிக் ஆஃபீஸரை கூப்பிடுறாங்க. அவர் தான் வந்து மம்முட்டி அவர்கள். ஸோ அவர் உள்ளே வந்ததுக்கு அப்புறமா இவங்க எப்படிப்பட்ட ஒரு ராபரி பண்ணுறாங்க, இவங்க யாராக இருக்கும் அப்படின்றதுக்காக அவருடைய ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டை வச்சு சொல்கிறாரு. அண்ட் இது வந்து எப்படி வந்து சைக்கோ கில்லர் அப்படின்னு சொல்கிறோமோ, கண்டினியூஸாக கொலைகள் நடக்குதுன்னும் போது சைக்கோவாத்தனமான ஒரு இது அப்படின்ட்டு, அதே போல் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைக்கோத்தனமான ஒரு தெஃப்ட் ஆர் ராபரி அப்படின்ற மாதிரி முடிவுக்கு வராங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ராபரி, இந்த ஒவ்வொரு திருட்டுக்கும் பின்னாடி வந்து அதுக்கான காரணத்தையும் அதுக்கான ஒரு க்ளூவையும் திருட்டு பண்ணுறக்கூடியவங்க கொடுத்துருக்குறாங்க. அதுவும் முன்கூட்டியே இது நாங்கள் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு தான் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அடுத்தது நடக்க போகுது, அடுத்து நடந்துக்கிட்டே இருக்க போகுது. அது எப்படி வந்து ஸ்டாப் பண்ணுறது, அந்த க்ளூ எப்படி அவங்க தராங்க, அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்ன்ற அந்த இன்வெஸ்டிகேஷனுக்குள்ளே போய் கடைசியாக யார் இது பண்ணுறான்றத கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய ஒரு சைக்காலஜிக்கலான இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லராக அமைஞ்சிருக்கிற படம் தான் இந்த பசூகா திரைப்படம். ஸோ ஆஸ் யூஷுவல் மம்முட்டி அவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் படத்துக்கான ஒரு ப்ளஸ். அண்ட் அவருக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு லாஸ்ட்டாக ஒரு செம ட்விஸ்டான ஒரு விஷயம் இருக்கும். அண்ட் கௌதம் வாசுதேவ் மேனன் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக அவருடைய படங்கள்லேயே நம்ம பார்த்த வேட்டையார் விளையாடா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து காக்கா காக்காவாக இருக்கட்டும், இதில் காட்ட மாதிரியான ஒரு போலீஸ் அந்த டீம் மாதிரி ஒரு சூப்பராக இருக்கிறாரு. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி படத்தினுடைய கேமரா டிபார்ட்மெண்ட் ரொம்பவே அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்கிறாங்க, கேமரா விஷுவல்ஸ் எல்லாமே வந்து. அண்ட் இந்த படத்தினுடைய மியூசிக் டைரக்டருடைய ப்ளே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சையத் அவங்களுடைய மியூசிக் உண்மையிலே ஒரு படத்துக்கான ஒரு ப்ளஸ். அண்ட் இதில் கொஞ்சம் கூட நம்மளுக்கு தொய்வடைய வைக்கக்கூடிய ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா கதையினுடைய மூவிங், ஸ்க்ரீன் பிளேவை இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்றது தான். ஏன்னா இதுதான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா அது ஒரு ஃபாஸ்ட்டாக கொண்டு போகாமல் ஒரு மாதிரி லேகாக போகிறது தான் படத்துக்கான ஒரு சின்ன மைனஸாக சொல்லலாம். இதுதான் மொத்தத்தில் பசூகா திரைப்படம். உங்களுக்கு ஒரு நல்ல ட்விஸ்ட் அண்ட் டர்னோட ஒரு த்ரில்லர் படம் பார்க்கணுன்றதுக்கு இந்த வாரம் ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய படத்தை தியேட்டரில் போய் பாருங்கள்.